அன்பானவர்களே, இன்று நாம் தூய்மை மிகு மூவொரு கடவுள் என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இதே திருப்பலியில் நம்முடைய அருள்வாழ்வுக்கு கடவுளால் அருளப்பட்ட இந்த புனித தைலங்களும் மந்திரிக்கப்படுகின்றன. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் உறுதிப்படவும் நிலைத்து நிற்கவும் இந்த தைலங்கள் நமக்கு இறை அருளை அளிக்கும் கருவிகளாக இருப்பதை நாம் உணர்வோம். தவத்திருத்துவத்தினுடைய அருளும் ஆற்றலும் அதே நேரத்தில் அவர்களுடைய நட்புறவும் நம் ஒவ்வொருவரிலும் திகழ இந்த உலகம் பலவிதமான மிகவும் மோசமான இக்கட்டான சூழலில் இருக்கின்ற நேரத்தில் இந்த தூய ஆவியினுடைய அந்த நட்புறவும் கடவுளுடைய அன்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரக்கம் மக்களில் நிலைத்து நிற்க இந்த நாம் திருப்பலியில் அன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றமுறைகளை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமோ வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
தைலத்தின் வழியாக நாங்கள் புனிதப்படுத்தப்படவும் நீர் அருள்கின்றீர். உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கும் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-9 கூடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சங்கீதம்
വിശുദ്ധ പൗലോസ് അപ്പോസ്തലൻ കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ രണ്ടാം ലേഖനത്തിൽ നിന്ന്. സഹോദരരെ, സന്തോഷിക്കുവിൻ, നിങ്ങളെ തന്നെ നവീകരിക്കുവിൻ, എന്റെ ആഹ്വാനം സ്വീകരിക്കുവിൻ, ഏക മനസ്സായിരിക്കുവിൻ, സമാധാനത്തിൽ ജീവിക്കുവിൻ. സ്നേഹത്തിന്റെയും ശാന്തിയുടെയും ദൈവം നിങ്ങളോട് കൂടെ ഉണ്ടായിരിക്കും. വിശുദ്ധ ചുംബനം കൊണ്ട് അന്യോന്യം അഭിവാദനം ചെയ്യുവിൻ. വിശുദ്ധരെല്ലാവരും നിങ്ങളെ അഭിവാദനം ചെയ്യുന്നു. കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ കൃപയും ദൈവത്തിന്റെ സ്നേഹവും പരിശുദ്ധാത്മാവിന്റെ സഹവാസവും നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടായിരിക്കട്ടെ. കർത്താവിന്റെ വചനം. ആയിരുന്നവനും വരാനിരിക്കുന്നവനുമായ പിതാവിനും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവിനും സ്തുതി. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுடன் கூறியது, தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. திருசுரன்வான்களே, லியோ டால்ஸ்டாய் என்ற ரஷ்ய எழுத்தாளர், அறிஞர், அவருடைய நூலில் ஒரு கதையை கூறுகிறார். சைபீரியா பக்கத்தில் ஒரு சிறிய தீவில் 3 கிறிஸ்துவ துறவிகள் வாழ்வதாக மக்கள் எல்லாரும் பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் யாருக்கும் புரியாது. ஒரு ஆயர் அங்கே பக்கத்தில் இருந்தவர் எப்படியும் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று அவர் ஒரு சிறிய ஒரு போட்டில், படகில் அந்த சிறிய அந்த தீவிற்கு அடைகிறார். அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் 3 பேரும் மிகவும் ஒரு நல்ல ஒரு தவ முயற்சியிலும் ஈடுபட்டார். ஆனால் அவர்களுக்கு மனவழிய ஜபம், தாங்களே ஏதோ ஒரு ஜபம் சொல்லிக் கொண்டார். அப்பொழுது ஆயர் அவர்களுக்கு இந்த கர்த்தர் கற்பித்த ஜபம், அவர் ஃபாதர், அதை சொல்லிக் கொடுக்கிறார். 2 வாரம் தங்கி சொல்லிக் கொடுத்து எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர் எல்லாரையும்
ஆசீர்வதிச்சுட்டு திரும்பி படகுல ஏறி கொஞ்சம் தூரம் வர்றார். வந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே அவர் கரைக்கு வரப்போகிறார். அந்த நேரத்தில் 3 பேரும் அதே வேகத்தில் அந்த தண்ணீரில் வேகமாக நடந்து 3 பேரும் ஓடி வருகிறார்கள். இவருக்கு 2 ஆச்சரியம். எப்படி இவர்கள் தண்ணீரில் நடந்து வருகிறார்கள், ஓடி வருகிறார்? 2வது, இவர்கள் ஏன் வருகிறார் என்பது. அப்பொழுது ஆயர் கேட்க, ஏன் வருகிறீர்கள்? அவர் சொல்றாங்க, நாங்கள் அந்த ஜபத்தை நாம் மறந்துட்டோம். அப்போ நான் புறப்பட்டு ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இங்கே வந்தேன். அந்த நேரம்லாம் என்னதான் செய்வீங்க? நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிட்டோம், கடவுளே நீங்கள் மூவர், நாங்கள் மூவர் என்று சொல்லிக் கொண்டோம் என்று சொன்னார். அதுதான் சமத்துவத்தின் அடிப்படை ஒரு செய்தி. எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தில், பழைய ஏற்பாட்டில் இந்த கடவுள் 3 ஆளாக இருக்கிறார், ட்ரினிட்டி, அதை பற்றி தெளிவான ஒரு செய்தியாக நாம் பார்க்க முடியாது. கடவுளின் ஆவி என்று பல இடங்களில் கூறப்பட்டிருக்கு. மிகவும் குறிப்பாக படைப்பின் தொடக்கத்திலேயே ஆண்டவரின் ஆவி. அதன் பிறகு நாம் மோசேயின் அந்த விடுதலை பயண நிகழ்ச்சியில் அந்த மோசேக்கு உதவியாக 70 பேரை நியமிக்கும் போது கடவுளின் ஆவி அவர்களுக்கு சென்றார். அதன் பிறகு சவுல், தாவீது அவருடைய 1 சாமுவேல் அந்த நூலில் கடவுளின் ஆவி தாவீதுக்கும் தீய ஆவி சவுலுக்கும் சென்றது என்று கூறுகிறார். எசாயா 11 தொடக்கத்திலேயே ஆவியின் வரங்கள் பற்றியெல்லாம் பேசப்படுகிறது. ஆண்டவரின் ஆவிதான் என்று பேசப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுக்குள் தான் உண்மையில் சமத்திருத்துவம் பற்றி நாம் அறிந்து கொள்வது கடவுள் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. இதுதான் கிறிஸ்துவ ஒரு நம்பிக்கை. கடவுள் கொடுத்த வெளிப்பாடு, நாமே கண்டுபிடித்தது அல்ல. அதைத்தான் கிறிஸ்துவனுடைய அந்த நிகழ்ச்சியில் படிக்கிறோம் வரலாறு. அவர் இதை அதிகமாக யோசித்து எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு சிறுவனாக கடவுள் அந்த வானத்தில் தோன்றி ஒரு சிறிய குழியில் அந்த கடல் தண்ணீரெல்லாம் நான் வைக்க முடியும், ஆனால் நீ நினைப்பது வைக்க முடியாது, மனித புத்தியால் முடியும். என்ன? இயேசுதான் தெளிவாக தொடக்கத்திலேயே நாம் பார்ப்போம். 3 இடங்களில் மிகவும் தெளிவாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். அனன்சியேஷன், அந்த இயேசு பிறப்பு நிகழ்ச்சியை பற்றி கடவுள் சொல்லும்போது திருமத்திருத்துவம் அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தது இயேசுனுடைய திருமுழுக்கு நேரத்தில் பாப்டிசம், அங்கே தமத்திருத்துவத்தின் பிரசன்னத்தை பார்க்கிறோம். 3வதாக மிகவும் தெளிவாக அவர் விண்ணேற்பு அடைந்தது தமத்திருத்துவத்தை பற்றி இயேசுவை. இந்த 3 நிகழ்ச்சிகள் விவிலியத்தில் மிக தெளிவாக இருந்தால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே தெளிவாக தந்தையை பற்றியும் தான் மகன் என்பதை பற்றியும் தூய ஆவியார் பற்றியும் தெளிவுபடுத்துகிறார். மிகவும் தெளிவாக யோவான் நற்செய்தியில் 14 முதல் 17 அதிகாரங்களில் மிகவும் தெளிவாக இதை பற்றியெல்லாம் பேசுகிறார். இதைத்தான் தொடக்க திருச்சபை அதை மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டார். ஆனால்தான் இந்த பவுல் 2 இடங்களில், அது 3 இடங்களில் தெளிவாக கூறுகிறார். முதல்ல இன்னைக்கு வாசிக்க கேட்கும், 2வது
கொரிந்தியருக்கு 2வது திருமுகத்தில் இந்த லெட்டர் கடைசியில் அவர் என்ன முடிக்கிறார்? கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமும் தூயாவின் நட்புறம் என்று அந்த 3ஐயும் தெளிவுபடுத்துகிறார். அதே பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் மனித புத்தியை அந்த ஞானத்தால் கொடுத்தவர்கள் கடவுளின் அருளால், கடவுளின் சக்தியால் அதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறுகிறார். அதே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியாரின் வரங்கள் பற்றி பேசும் பொழுது நமக்கு வரங்கள் பல உண்டு, ஆனால் ஆவியானவர் உண்டு. பலவிதமான செயல்பாடுகள் உண்டு, ஆனால் கடவுள் ஒருவர். நாம் பலவித நம்பிக்கையை கொண்டே இருக்கிறோம், ஆனால் இயேசு என்ற அந்த ஆண்டவர் ஒருவர் என்று எல்லாம் கூறுகிறார். இதைத்தான் அத்தனாசியோஸ் அந்த காலத்திலேயே தெளிவாக இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதுவார். பிறகு எபேசு அந்த திருச்சங்கம் அந்த நேரம் அங்குதான் இந்த தமத்திருத்தத்தை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். இது ஒரு விசுவாச சத்தியமாக கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் தி சர்ச். அப்போ அவர்கள் 3 செய்தி சொல்றார். அழகாக யார் என்று சொல்றார்? கடவுள் படைத்து அன்பு செய்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை மீட்டு வருகிறார். தூய ஆவியார் நம்மை புனிதப்படுத்துகிறார். புனிதப்படுத்துதல் என்றால் எல்லாருக்கும் தெரியணும். புனிதம் என்பது ஏதோ நம்ம பிளஸிங் கொடுக்கிறது தான் புனிதம் இல்லை. புனிதம் என்பது நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு விலகுகிறோமோ அப்போது நம்மை திரும்பவும் கடவுளிடம் அழைத்து செல்வதுதான் புனிதம். அதான் ஆகியோஸ் என்ற வார்த்தையினுடைய உட்பொருள். அதான் தூயாவி என்ன செய்கிறார்? எப்பொழுதும் நம்மை கடவுள் அந்த வானக தந்தையோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கும் பாலமாக இருக்கிறார். அதனால்தான் நட்புறவு செய்பவர் என்று பவுல் கூறுவார். நம்முடைய சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நம்பி விசுவசிக்கின்ற ஒரு செய்தி என்ன? தமத்தில் எல்லாரும் அதில் 3 செய்தியை நாம் திருச்சபை என்று கூறுகிறோம். கடவுள் நம்மை எப்பொழுதும் அன்பு செய்தே வருகிறார். அன்புதான் கடவுள். அதான் நம்ம யோவான் நற்செய்தியில் யோவான் கடிதத்தில் படிக்கிறோம். கடவுளே அன்பாய் இருக்கிறார். கடவுள் அன்பாய் இருக்கிறார். God is love. 2வது இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்வதற்கு அவர் நம்மில் இரக்கம் கொண்டு நம்மை எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருந்து அந்த இறை பிரசன்னத்தை கொடுக்கும் ஒரு மிக பெரும் தெய்வீக சக்தி என்பதை நாம் உணர வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து. 3வதாக நாம் பார்க்கிறோம், தூய ஆவியார் என்ன செய்கிறார் என்று சொன்னால் யோவான் 15-16 அதிகாரங்கள் தெளிவாக சொல்லும்போது அவர் நம்மை வழி நடத்துகிறார். இன்றைய தெளிவாக வழி நடத்துகிறார். எதில்? கடவுளை நோக்கி, நம்முடைய ஞான வாழ்க்கையை நோக்கி, நம்முடைய துர்க்குணங்களிலிருந்து விடுபட்டு நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு நம்மை வழிநடத்தும் கருவியாக. இது நம்முடைய தெய்வீக அந்த வெளிப்பாட்டின் வழியாக நாம் அறிந்து கொண்டாலும் இதன் வழியாக நாம் என்ன செய்ய முடியும், எப்படி வாழ்க்க முடியும் என்பதை வத்திக்கான் திருச்சங்கம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. லூமன் ஜென்சி என்ற அந்த ஆவணத்தில் என்ன சொல்கிறார்கள்? நாம் ஒரே ஒரு செய்தி, கடவுள் 3 ஆளாய் இருக்கிறார், ஆனால் ஒரே வல்லமை, ஒரே சக்தி இல்லையா? ஒரே சக்தி, ஒரே ஒரு நேச்சர், அந்த தன்மை ஒன்றாக இருக்கிறது. அதில் மாறுபாடு இல்லை.
ஆனால் செயல்பாட்டில் மாறுபாடு உண்டு. அதே முறையில் நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், அதில் மாறுபாடு இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் வெறும் மனித பிறவிகள் மட்டுமல்ல, தெய்வீக பிறவிகள் என்பதையும் உணர்ந்து அது ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாட்டில் வேற்றுமை என்னவென்றால், நாம் தனித்தனி மனிதர்கள், தனித்தனி மனித பலவீனங்களும் பலங்களும் கொண்டவர்கள். ஆகவே அந்த வேற்றுமையை பெரிதுபடுத்தி பிரிவினை ஏற்படுத்தாமல், வேற்றுமை எதற்காக என்றால் தனித்துவம், ஒவ்வொருவரும் தனித்துவம் கொண்டவர்கள். ஆகவே ஒவ்வொருவரையும் மதித்து வாழ வேண்டும், ஒவ்வொருவரையும் ஏற்று வாழ வேண்டும், ஒவ்வொருவரையும் நாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரிந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த தமிழ்த்திற்கு நமக்கு தெளிவுபடும். ஆகவே இந்த பின்னணியில் நம்முடைய வாழ்க்கை தமிழ்த்திருத்தத்தை போன்று கண்டிப்பாக நாம் ஒருமைப்பாடு, ஒரே ஒத்த மனம் அல்ல, அதே நேரத்தில் ஒத்த நோக்கு. இன்றைய சமுதாயத்தில் பயங்கர சண்டைகள், பிரிவினைகள், கஷ்டங்கள், அதெல்லாம் சுயநலம். இங்கே சுயநலம் அல்ல, ஒத்த நோக்கு என்றால் நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளை நோக்கி பயணம் செய்வோம். அதுதான் தர்மம். ஆனால் செயல்பாடில் நம்முடைய தனித்துவத்தில் வித்தியாசம் இருந்தாலும் அதை நாம் ஒரு கடவுளின் அருளாக நாம் ஏற்று வாழ வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு செய்தி, எப்படி கடவுள் தமத்திருத்துவம் ட்ரினிட்டி, God, the Father, Son and Spirit என்று 3 ஆட்களாக இருக்கிறார்கள். அதே முறை பைபிள் சொல்கிறது, தீய சக்தி மிகவும் ஆபத்தானது, 3 விதத்தில் இதுவும் செயல்படுகிறது. கவனமாக இருக்கு, எச்சரிக்கையாக. என்ன தீய சக்தி? எப்படி? அது சாத்தான் தான் acts as a God of Father. We don't know. Nobody sees the Father. Nobody sees the Satan. நல்லா பார்க்க முடியாது. நீங்க கடவுளை பார்க்குறீங்க, வானக தந்தையை பார்க்க முடியாது. சும்மா ஒரு வயசானவங்களா உருவம் போட்டு வரைஞ்சிருப்பான். தட்ஸ் நாட் கரெக்ட். இருந்தாலும் அது ஒரு இமேஜ். ஆனால் பேயை பார்க்குறீங்களா? பார்க்க முடியாது. சாத்தானை பார்க்க, அதுதான் பைபிள் சொல்லு. 2வது, எப்படி இயேசு கிறிஸ்து இருந்து எல்லாம் நம்மை பாதுகாக்கிறாரோ, அதே மாதிரி சாத்தான் என்ன செய்யுது? ஒரு சில அரசுகளை அல்லது ஆட்களை, அமைப்புகளை பயன்படுத்தி ஒரு சிலரை அந்த அதிகார ஒரு குவிப்பாக பயன்படுத்தி, சென்டர் ஆஃப் பவர் ஆஃப் ஈவில். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், எத்தனையோ அரசுகள் இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய முதலாளிகள் என்று பேர் சொல்லுங்கள், எல்லாம் சாத்தானின் எண்ணங்களை பெற்றிருக்கிறோம். அவர்கள் தான் இயேசுவாக. 2வது அது. 3வது என்ன செய்ய, இவர்கள் வழியாக இவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறாங்க. நிறைய பேர் அவர்களுடைய ஆட்களை வைத்து பலவித தீமைகளை உருவாக்குகிறார். அவருடைய அரசு அதிகாரிகளை வைத்து பலவித தீமைகள் உருவாக்கும். நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பல நிகழ்ச்சிகள் இந்த ஊரில் நடக்குது, இந்த நாட்டில், இந்த உலகத்தில். இது எல்லாமே இவர்கள் எல்லாரும் தூய ஆவியை போன்று செயல்படுகிறார். ஆகவே பைபிள் சொல்கிறது, முக்கியமான பாட்டுகளில் எப்படி ட்ரினிட்டி, ஹோலி ட்ரினிட்டி உள்ளதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் இந்த 3 வகையிலும் எதிர் திசையில் செயல்படுகிறது. பிளாஸ்பமஸ் அந்த ட்ரியாட் என்று சொல்கிறோம், ட்ரினிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை, அப்படி பயன்படுத்துவது செயல்படுகிறதை யோசித்து எச்சரிக்கையாகும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் இன்னைக்கு நம்ம 3 அந்த தைலங்களை மந்திரிப்பித்து அது நம்முடைய அருள் வாழ்வுக்கு பயன்படுத்தப்படும். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம முழுக்க அந்த ட்ரினிட்டேரியன் ஸ்பிரிட்டை நம்ம பார்க்கணும்.
அப்போ முதல்ல நம்ம பார்க்குறோம், கடவுள் நம்மேல் அன்பாக இருக்கிறார். இப்போ அந்த நோயுற்றோருக்கு கொடுக்கிற அந்த ஆயில், நோயுற்றோர், இதெல்லாம் நம்முடைய திருச்சபை வாழ்வின் அன்பின் அடையாளம், அன்பின் அடையாளம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்த கிறிஸ்துவராக வருவதற்கு தயாரிப்பு நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நம்ம கேட்கமெண்ட்ஸ் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆய்வு. அதுல பார்த்தீங்கன்னா அது என்ன, நம்மை மீட்கின்ற கடவுள், நம்ம சாத்தானின் அல்லது முதல் பெற்றோரின் பிள்ளைகளாக இருந்தவர்களை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிற ஒரு, அதுதான் கிறிஸ்து இயேசு. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் அந்த அபிஷேகம், அந்த கிறிஸ்தவ ஆயுள்னா அபிஷேகம். அபிஷேகம் என்னன்னா, இது நமக்கு முழுக்க முழுக்க நம்மை சாங்டிஃபிகேஷன், நம்மை புனிதப்படுத்தணும். அதுதான் தூய ஆவியார், புனிதப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு திருவழி ஊரில் திருப்பதியில் இதை நாம் புனிதப்படுத்தி இந்த எண்ணெயை மந்திரிப்பதற்கு நாம் சூழலில் இது கடவுளுடைய ஒரு சூழலாக, திருவையாக நாம் நினைத்துக் கொண்டு நாம் கடவுளுக்கு நன்றி கூறி நாம் தமத்திருத்துவத்தை பின்பற்றி வாழ்வு என்ற வரத்தை இந்த தொடர்ந்து வந்தார். அனைவருக்கும் ஆற்றலுக்கும் இறைவான நோயிற்றோருக்கும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக நலமளிக்கும் திருவுலமான அன்பு தந்தையே, நாங்கள் விசுவாசத்தோடு செய்யும் ஜபங்களுக்கு தயவா செவி சாய்க்கிறோம். மாந்திரி நலனுக்காக தூய்மையான இந்த எண்ணெய் பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கினோம். இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான தூய ஆவியை வானின்று அனுப்பியுள்ளோம். இந்த எண்ணெய் பூசப்பெறும் அனைவருக்கும் நோய்கள் அது குறைவுகள் அனைத்தையும் அகற்றிடவும், அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாக இருக்கவும் இதனை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தேவையை எங்களுக்காக ஆசீர்வதித்த எண்ணெய் புனிதம் உடையதாக இருக்க வேண்டும் என்று உம்மோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா, வலிமைக்கு அடையாளமாக எண்ணெய் அமைத்த ஆண்டவரே, இந்த எண்ணெயை ஆசீர்வதித்தருளும். திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெய் பூசுவதால் அவர்கள் மனத்திடம் பெற செய்தருளும். அவர்கள் தெய்வீக ஞானமும் ஆன்மீக ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மேன்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்ளவும், கிறிஸ்துவ வாழ்வில் எழும் இன்னல்களை தாராள மனத்துடன் ஏற்று தாங்கிக் கொள்வார்களாக. திருவாவை குடும்பத்திற்கு புதிதாக பிறப்பதை மகிழ்ந்து உடைய சிங்கார மக்களாக வாழ தகுதி பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவுடன் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆமென்.
அனைத்தையும் படைத்தாய் நிறைவா, எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆண் வளர்ச்சியும் உனது அருளால் தான் உருவாகின்றன. எங்கள் வழியாக திருவாவை மகிழ்ச்சியுடன் அளிக்கும் புகழ்ச்சி பரியையும் வணக்கத்தையும் தயவாய் ஏற்றலும். தேவரீர் தாமே ஆதிகாலத்தில் கனிதரும் மரங்களை தரை நின்று தோன்றச் செய்தி. அவ்வாறு முளைத்த ஒளிய மரத்திலிருந்து கிறிஸ்மா தைலத்திற்கு ஏற்ற செழுமையான எண்ணெய் உருவாகிறது. வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசர் எண்ணெயிலாவது திருவருள் சாதனங்கள் அளிக்கும். இப்பொழுது அனைத்து குருவானவர்களும் கிறிஸ்மா எண்ணெயை நோக்கி கண்களை உயர்த்துகிறார்கள். ஆகவே இறைவா, நாங்கள் தாழ் பணிந்து உம்மை வேண்டுகிறோம். உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தேவரே செழுமையான தைலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனித ஆவியின் வல்லமை நிறைவாய் இதனுள் பொழிந்தருளும். கிறிஸ்துவின் பெயரால்தான் இது கிறிஸ்தும என அழைக்கப்படுகிறது. உம்முடைய குருக்களை அர்ச்சிய அரசர்களையும் இறைவாக்கியர்களையும் அரசாட்சியர்களையும் இந்த தைலத்தால் தான் தேவரை அபிஷேகம் செய்து வந்துள்ளீர். இறைவா, ஞான ஸ்நானத்தால் படையோருக்கு இக்கிறிஸ்தும தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருட்புரியார் அமைவதாக. இவ்வாறு ஆதாம் வழி அந்த முதல் பிறப்பின் சீரழியெல்லாம் கழுவு பெற்று மாய்ந்தொழிவதாக. புதுமைக்கு தைலம் பூச பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த தேவதைகளுக்கு ஆலயமாகி உமக்கு வந்த தூய வாழ்க்கையினால் உலகத்தால் முன் சிறந்து விளங்குவார்களாக. மேலும் கிறிஸ்மா என்னும் இந்த அருட்புரியினாலும் அவர்கள் கிறிஸ்துவின் அரச போதக பணிக்குரிய மகிமை பெற்று அழிவில்லா ஆடை அணிந்து கொள்வார்களாக. நீரினால் பரிசுத்தாவின் புதுவருப்பு அடைந்த மக்களுக்கு இக்கிறிஸ்மா மீட்பளிக்கும் தைலமாகும். அவர்கள் வானக மகிமையில் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவாய் அருளுமாறு எங்களுக்கு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, இறைவா, நறுமண பொருளும் எண்ணெயும் சேர்ந்த இக்கலவை உமது அன்பின் ஆற்றலால் உமது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக ஊற்றாகவும் அமைவதாக. இந்த தைலம் பூச பெருமியங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது தூய ஆவியின் கொடைகளை மிகுதியாக பொழிவீராக. இந்த தைலத்தினால் குறியிடப்பட்ட இடங்கள் பொருட்கள் இருந்து உலகெங்கும் ஒரு புனிதம் சிறப்பு மிக்கதாக ஒளிர்வதாக. இதற்கெல்லாம் மேலாக எங்கள் அன்பு தம்பி திரு அவை அர்ச்சிப்பின் அடையாளமாக இந்த காலத்தில் இந்த தைலத்தால் எங்கும் பறந்து வளர்ந்து நிறைவான முதிர்ச்சியை வணக்கத்தில் பெற வேண்டும் என்று உம்மை இறந்து கேட்கிறோம். நித்திய ஒளியாம் இறைவா, இந்த வணக்கத்தில் தேவரின் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் அனைவரும் அருளுமாக அனைத்திற்கும் அருளுமாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். மன்னமும் படைத்த காண்பவை காணாவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்காக நம்பி தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக இனி வழியாக மெய்யுண்மை கடவுள் உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர்கள் தந்தையோடு ஒரே பொருளானவர். வழியாக மனிதர் திறந்து இறங்கினார். தூயாவின் கண்ணியிடமிருந்து உடனடியானார். மேலும் பாடப்பட்டு சிறைப்பட்டார். மறைமுறைப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்திருக்கிறார். வாழ்வோரை தீர்த்து மாட்சியுடன் மீண்டும் வரவேற்கிறார்.
அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிலிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் தூயவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். ஆராதனை மாட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் ஒரே திருத்தூதர் வழியாக திரு அவையை நம்புகிறேன். பாவங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு கடவுளாக நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இறைவனை நோக்கி நமது மன்றாட்டுகளை மிகவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கடவுள் உலகை முழுவதையும் மிகவும் நம்முடைய இந்தியாவையும் கடவுள் மீட்டு ரட்சித்து நலவாழ்வை அளிக்க நேரத்தில் நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, மூவரை இறைவனின் விழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்கள் அனைவரையும் இறை நம்பிக்கையில் நிலைத்து மக்களை இறை நம்பிக்கைக்கு அழைத்து செல்ல வரம் தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, இவ்வுலகில் அமைதி இழந்து வாடி வதங்கி வாழ்கின்ற மக்கள் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானம், இரக்கம், சமத்துவம் போன்ற அனைத்து பண்புகளையும் பெற்று உம்மிடம் சேர்ந்து அமைதியான வாழ்க்கை வாழ தேவையான அருளாசிரை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். നൽകനായ ദൈവമേ, ഞങ്ങളെ നയിക്കുന്ന രാഷ്ട്രീയ നേതാക്കളെ അങ്ങേ മുൻപാകെ സമർപ്പിക്കുന്നു. രാഷ്ട്രീയത്തെ ആത്മാർത്ഥമായി നയിക്കാനും ജനങ്ങളുടെ നന്മയ്ക്ക് വേണ്ടി പ്രവർത്തിക്കാനും വേണ്ട അറിവും ആരോഗ്യവും അവർക്ക് നൽകണമെന്ന് അങ്ങയോട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. സൗഖ്യദായകനെ ദൈവമേ, ഈ ലോകത്ത് വ്യാപിച്ചിരിക്കുന്ന കോവിഡ് എന്ന മഹാമാരിയെ വരുന്ന എല്ലാ മനുഷ്യരെയും ഞങ്ങൾ അങ്ങയുടെ മുന്നിൽ സമർപ്പിക്കുന്നു. ഈ രോഗത്തെ തടയുവാനുള്ള പ്രതിരോധ മരുന്ന് കണ്ടുപിടിക്കുവാനും അങ്ങനെ ഈ രോഗത്തെ നിയന്ത്രിക്കുവാനും നിയമിക്കപ്പെട്ടവരെ അങ്ങയുടെ ജ്ഞാനത്തിൽ നയിക്കണമെന്ന് അങ്ങയോട് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. இரக்கத்தின் ஊற்றாய் இறைவா, உம்முடைய திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்முடைய தூய ஆவியார் வழியாகும் எங்களை எப்பொழுதும் வழிநடத்தி வருகின்றீர், பாதுகாத்து வருகின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்னும் எங்களில் இருக்கின்ற பலவிதமான தீய சாத்தானின் சக்திகள் எங்களை வாட்டி வதைக்கின்ற அந்த நேரத்தில் எங்களை விடுவித்து எங்களை வாழ்விக்கவும், அதே நேரத்தில் நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நினைத்து வாழ்வதற்கு வேண்டிய வரங்களையும் எங்களுக்கு அளித்தரும். இப்பொழுது நாங்கள் உம்மிடம் மன்றாடி கேட்ட வரங்களையும் இன்னும் எங்களில் இருக்கின்ற பலவிதமான தனிப்பட்ட தேவைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஏற்று எங்களை வாழ்விக்க வேண்டும் என்றும் எங்களை நீர் எப்பொழுதும் வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, எங்கள் இறைவா,
இதன் வழியாக எங்களை நோக்கு ஒப்புக் கொடுக்க நிலையான காணிக்கையாக நாங்கள் மாறவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள்
இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான வீருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திரு நாம் காணிக்கையை கண்ணோக்கி அளவும் என்றாடுகிறோம். இப்பலியினால் உலகம் கணிய திருவிழமானே இவ்வாறுடைய திருவாவின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய ஆவியால் தூய திறமை நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எங்களுடைய மறை மாவட்ட பாதுகாவலரான செலஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டர் வீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேர்ந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சி என்றும் மனைவிடு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவில் தன்னை சர்வசக்தனாயதையும் பிதாவுமாய் அங்கேக்கு பரிசுத்தாத்மாவாயுள்ள ஐக்கியத்தில் எல்லா வெகுமதியும் மகத்துவம் என்னும் என்னேக்கும்.
சமாதானமும் ஐக்கியம் நல்கான் கனியும் என்னும் ஜீவிக்கும் வாழ்க்கையும் செய்யும் பிரார்த்தனா கேட்டாலே நமே. கர்த்தாவின் சமாதானம் நீங்களோடு கூட எப்பொழுது உண்டாயிருக்கட்டே. பரஸ்பரம் சமாதானம் ஆசம்சிக்கிறேன். தெய்வத்தின் குஞ்ஞாடே ஞங்களில் நீ கரியனமே லோகத்தின் பாவங்கள் நீங்கிடும் தெய்வத்தின் குஞ்ஞாடே ஞங்களில் நீ கரியனமே லோகத்தின் பாவங்கள் நீங்கிடும் தெய்வத்தின் குஞ்ஞாடே ഞങ്ങൾക്കു ശാന്തി നൽകണമേ. ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട് ഞാൻ ലോകത്തിന്റെ പാപങ്ങൾ നീക്കുന്നവൻ കുഞ്ഞാടിന്റെ വിഴിഞ്ഞു ക്ഷണിക്കപ്പെട്ടിരിക്കുന്നവരാണ് ഗ്രഹീത ക്രിസ്തുവിന്റെ ശരീരത്വം നിത്യ ജീവിതത്തിനായി സംരക്ഷിക്കട്ടെ. ആമേൻ. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்டது திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீ அளித்துள்ள அருள் கொடைகளான அன்பு, நீதி, இரக்கத்தை பெற்று வாழவும், அதனால் இப்பொழுது நீர் எங்களுக்காக தந்துள்ள இந்த புனித தைலத்தினால் நாங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு எங்களுடைய ஆன்மீக சமூக
வாழ்வில் நல்ல நிலை உமதுக்கு ஏற்றதாக அமையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது நம்பிக்கையின் போதனையால் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல்புரிவதை நீங்கள் நிலைத்து நிற்கச் செய்வாராக. தூய ஆவியா, அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியே அவர் உங்களுக்கு காட்டி அவர் விண்ணகத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கச் செய்வாராக.